அதுவே கட்டிக்கிறா ஜிலேபி மீன் தானே. இந்த தூண்டி தான் பாரு மக்களே, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் பூச்சி வீசி விட்டேன். மீன் கட்டினா பெருசு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆப்டா கூட போகிறாதா? அதே மாதிரி ஆப்டா கூட போகணும். பாருங்க மக்களே, ஜிலேபி மீன், ஆற்று மீன் பாருங்கள், சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். வறுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு வச்சா நல்லதாக இருக்கும். பாருங்க எப்படி துள்ளுது பாருங்கள். இல்லைடா, நெக்ஸ்ட்டு மீன் இழுத்தாரு, வரல வெளியே, மறுபடியும் போட்டிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மீன் உள்ள மீன் குத்துது, வலிச்சிட்டாரு. அடா போவீங்களா பாருங்கப்பா, மறுபடியும் பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். என்ன காட்டினா கீழே கீழே போடணும் பாருங்க மக்களே, சும்மா துள்ளி விளையாடுது பாருங்கள் ஜிலேபி மீன். பாருங்க மக்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரே சைஸ் தான். நெக்ஸ்ட்டு வலிச்சாரு பாருங்கள், பெருசு. நான் அப்படியே நரம்போட காட்டினா பாருங்க மக்களே, எவ்வளோ பெருசு பாருங்கள், துள்ளி விளையாடுது. இதுதான் நம்ம ஊர் ஆற்று மீன், ஜிலேபி மீன் பாருங்கள். இவர் தான் நம்ம மீனவர். மறுபடியும் போட போகிறாரு. புழுவு காலி அடித்து புழுவு கோத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா புழுவு போட்டால் தான் மீன் பிடிக்க முடியல. போட்டுட்டாரு, பார்ப்போம். மறுபடியும் குத்துது பாருங்க மக்களே. வலிக்குது வலிக்குது வலிக்குது, உள்ளே போக போகுது. வலிச்சாரு, வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.